ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நம்மளை படைச்ச பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவோட ஒரு வேலை என்னன்னா, நம்மளை எல்லாரும் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற தெய்வம். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்மளை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்குற ஆண்டவர். சோத்திரம். உலகத்தில் இருக்கிறவங்க சோத்திரம் இன்னொருத்தன் மேன்மை அடையக்கூடாது, என்னை விட உயரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட எண்ணம் அப்படி கிடையாது. நம்மளெல்லாம் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்குற தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை நான் என்ன படுத்துவேன்? மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதே யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சோத்திரம் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் மண்ணும் அங்கே தங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலமே யோசுவா எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேன்மை அடைவதற்கு முதல் காரணம் சோத்திரம், நீங்கள் காலை வேளையில் எழுந்து நீங்கள் ஜெபிக்கிறவங்களா, அதிகாலை வேளை முதல் ஜாமத்தில் எழுந்து தேவனை தேடுகிறவர்களாக இருந்தாலே போதுங்க. உங்களை ஆண்டவர் மேன்மையான இடத்துல கத்தரை வச்சுருவாருங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, 2வதாக ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசிரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போவாங்க. அப்போ ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகும்போது, அந்த உடன்படிக்கை பெட்டி போகும்போது, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் பின்னாலேயே போங்க என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அப்படி போனதுனால்தான் யோர்தான் நதி 2ஆ பிளந்தது. ஜனங்கள்லாம் பாதுகாப்பாக கடந்து போனாங்க. 2வது, இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு சோதரன் நீங்கள் பின் செல்லுகிற, அவருடைய பிரசன்னத்துக்கு பின் செல்லுகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அவருக்கு சோதரன் நம் ஆண்டவர் முன்பாக போகிறவர், ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் முன்பாக போகிறவர், அவருக்கு பின்னாடி செல்லுகிற ஒரு கூட்டமாக நம்ம காணப்படும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து 5வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 3வது, நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நம்ம முதலாவது வரும்போது அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவத்தெல்லாம் முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு விட்டார். கடலின் ஆழத்தில் போட்டு மிதிச்சிட்டார். அப்படின்னா சோதரன் அது மீண்டும் தோண்டி பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. சோதரன் அப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளை பரிசுத்தப்படுத்தினார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சோதர கர்த்தர் பாருங்க மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அதனால ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுங்க. அவருக்கு பின்னாக நடந்து போகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, சகல ஜனங்களுக்கு ஆண்டவரே சகல ஜனங்களை காட்டிலும் எங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த 3 காரியங்களை நாங்கள் கடைபிடித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்குற ஜனங்களும் கடைபிடித்து நடக்க அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.